ஓம் சங்கரலிங்காய நமக. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா பிறந்த இடம் தெரியாமல் வளர்ந்த இடம் தெரியாமல் தானே முளைத்தவரும். ஓம் சங்கரலிங்காய நமக. வேதமை பாராமல் எல்லா உயிர்களையும் பேணியே காத்தவரும். ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரானே மனுஷ இல்லாமல் நிஷ்காமியே பூஜையில் நிறையுருவானவரும். ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கராடை அணிகலன் ஆடம்பரங்களை அகற்றிய சித்தரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா கற்பங்கள் தோறுமே கடவுள் அவதாரமாய் எங்களை காத்திட வருபவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா கற்பக விருட்சமாய் கருணையே வடிவமாய் கலியுக சித்தரும். ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா உத்தமனாகவே சத்திய சீலனாய் இந்த உலகில் அவதரித்த ஓம் சங்கரலிங்காய நமக. எங்கள் உள்ளமது மகிழவே புல்லூரில் வந்தமர்ந்திட்ட ஓம் சங்கரலிங்கா. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா சித்தரும் முத்தரும் தேவரும் மூவரும் தரிசிக்கும் உத்தமரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. தெளிவது காட்டாமல் பைத்தியக்காரன் போல் செவலையில் நடந்தவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா மடப்பட்டு மண்ணிலே திடப்பட்டு ஆசைகளை விடப்பட்டு இங்கு வந்தவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. திருவண்ணை நல்லூரில் சென்று நடமாடியே சிறப்பும் உண்டாக்கியவர் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா தேன் சொரியும் என்று சொல்லி சக்கர நாளையே வரும் உரைத்தவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. அந்த எச்சில் கரிம்பினங்கள் துப்பிய சிறுவர்களையே சாத குருநாதன் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா தாரை உன் தலை மீது வீசிட்ட சிறுவர்களை பேசாத குருநாதன் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. அந்த காரினில் செல்பவரை காத்திட வேண்டி என்று காரினில் ஏறியவர் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா தன் கை முறிந்தாலுமே பிறர் ஆபத்தினை தாங்கிய குருநாதன் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. இந்த செல்வம் தழைக்கவே இந்த புல்லூரில் வந்தமர்ந்திட்ட ஓம் சங்கரலிங்கா. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா சரிகிரிய யோக ஞான நிலைதனை சரியா எறிந்தவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. தன்னிலை அறியாத என் போன்ற மூடரையும் தபத்துக்குள்ளாக்கியவர் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா எத்தனை பிறவிகள் எடுத்தேன் பாவி என்று எனக்கு எம்பிய குருநாதன் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா என்னென்ன குற்றங்கள் செய்தேன் பிறருக்கென்று எனக்கு எடுத்தோதிய குருநாதன் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா முன் ஜன்மம் தன்னிலே நான் செய்த பாவங்களை எனக்கு முழுதுமாய் உரைத்தவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. அதற்கு பரிகாரமாகவே செய்திடும் முறைகளை பண்பாய் உரைத்தவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. ஐயா உன் அடிக்கேகள் செய்திட்டால் தீரும் என்றடிக்கடி உரைத்தவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. உண்டுண்டு தூங்கினால் தீராது பாவம் என்று எனக்கு உணர்த்திய குருநாதன் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. தூயதோர் உள்ளமும் பிறருக்கு உபகாரமும் செய்யவே சொன்னவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சுகமாக வாழவே இந்த புல்லூரில் வந்தமர்ந்திட்ட ஓம் சங்கரலிங்காய நமக. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா ரசரூபகந்தமம் சத்த பரிசந்தனை நிஜமாக வென்றவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. நின்மலமதாகவே தெளிவான தவநிலை நெடுங்காலம் செய்தவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லா உயிர்களையும் இருந்துமே காற்பவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. ஜாதி மதம் பாராமல் சமரசமாகவே தன்வழி வழங்குபவர் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. மலத்திலும் மலரிலும் அடித்திடும் காற்றைப் போல் மக்களை காத்தவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. அந்த தர்மமே தெரியாத தயவில்லா மாந்தரையும் தர்மவாராக்கியவர் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. அந்த காண்பவர் கண்ணுக்கு கருத்தில் நினைத்தபடி காட்சி தரும் கைலை மலை போல் ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா உனை கண்டு வணங்குவோர் கருத்தில் நினைத்தபடி காட்சி தரும் குருநாதன் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. அந்த கதிரவன் ஒளி போல எங்குமாய் நிறைந்திட்ட ஓம் சங்கரலிங்கா. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா பார்ப்பவர் கண்ணுக்கு பைத்தியக்காரன் போல் பாசாங்கு செய்பவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. அந்த பாரெல்லாம் மரநொடியில் பார்த்து அறிவு சக்தி படைத்திட்ட குருநாதன் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. வேதங்கள் நான்கையும் விளக்கமாய் விளக்கிடும் வித்தகமானவரும் நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. 6 நாளுகளை அதுவதுவாய் விளங்கிட அதுவாகவே நின்ற குரு நீ. ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா சகோணம் மறுகோணம் ஐங்கோணம் தன்னிலே அமர்ந்து விளங்குபவர்
இருப்பவர் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. சடாட்சரம் பஞ்சாட்சரம் 51 அட்சரத்தில் சகலமுமாயிருப்பவரும் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா பற்றற்ற ஞானியா இந்த உலகிலே தோன்றிய பரமனருள் பெற்றவரும் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. அந்த தூரதிஷி என்னும் ஞானத்தை பெற்றுமே துரிய வெளி கண்டவரும் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. இந்த உலகம் சுகமாக வாழவே இந்த புல்லூரில் வந்து அமர்ந்திட்ட ஓம் சங்கரலிங்க. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா சிங்கம் புலிகரடி போல் சீரிடும் மனிதரை இனி ஒன்றாய் ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா கீரியும் சர்ப்பம் போல் பகையாளியே யானால் அவர்களை உறவாக வைப்பதென்ன. ஓம் சங்கலிங்காய நமக. எத்தனை பேர் வந்தாலும் இடம் உண்டு என்று சொல்லி நீ இருக்கவே சொல்வதென்ன. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா காணி பூமி இல்லாமல் உன் கையில் பணம் இல்லாமல் மக்களுக்கு காத்து உணவளிப்பதென்ன. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கராணி பணக்காரருக்காக பகட்டாக பேசிய பணம் பறிக்கும் சாமி அல்ல. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா நாங்கள் ஏழை என்பதற்காக இரக்கமில்லாமலே எங்களை நீ ஏற்காத குருவும் அல்ல. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கராணி கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பான தெய்வம் என்று உன்னை கருதவும் ஓர் நீதி உண்டு. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கராணி எல்லாருக்கும் இருப்பவர்க்கும் இயல்பான தெய்வம் என்று உன்னை எங்கள் கருத்தில் எண்ணவும் ஓம் சங்கலிங்காய நமக. இந்த எங்குமா நிறைந்து அன்பருக்கு உதவிடும் ஓம் சங்கரலிங்காய நமக. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரங்கண்ணம் பாலித்திடும் பொன்னம் பலத்திலே ஆடிடும் நடராஜன் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. உன்னை அண்டி வரும் அடியார்கள் துன்பத்தை தீர்த்துமே காத்திடும் சங்கரனும் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. இந்த தீபச்சுடராக திருவண்ணாமலையிலே திகழ்ந்திடும் சிவபெருமான் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா உன்னை தேடி வரும் அடியார்கள் துயரத்தை தீர்த்துமே காத்திடும் குருநாதன் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. அந்த திருவானை காவலில் சுரந்திடும் நீராக ஊரிடும் சிவபெருமான் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. தினம் தினம் மனதிலே நினைத்திடும் அடியார்கள் துயரத்தை தீர்த்திடும் சங்கரனும் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. அந்த மண்ணின் அம்சமாய் மாகாண்டி நகரே மாட்சிமை செய்பவரும் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. உன்னை தினம் தினம் மனதிலே நினைக்கும் அடியார்கள் கஷ்டத்தையும் துயரத்தையும் நோயையும் பிணியையும் தீர்த்திடும் குருநாதன் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. அந்த காற்றின் அம்சமாய் தெய்வ காலாஸ்ரீ மலையிலே காட்சி தரும் சிவபெருமான் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. உன்னை கண்டு வணங்கிடும் தொண்டர்கள் துன்பத்தை தீர்த்திடும் குருநாதன் நீ. ஓம் சங்கலிங்காய நமக. உலகம் சுகமாக வாழவே இந்த புல்லூரில் வந்து அமர்ந்திட்ட ஓம் சங்கரலிங்கம். ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா கற்சிலை என்றாலும் கலங்கிடும் சில வேலை சங்கரலிங்க குருவேணி கலங்கிய நான் பார்த்ததில்லை. ஓம் சங்கலிங்காய நமக. அந்த காலனே வந்து உன் முன் நின்றாலும் எதற்கு நீ கவலைப்பட்டவரும் இல்லை. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா பெருத்ததோரக்கினில் உன்னை எடுத்துமே போட்டாலும் எதற்கு பின்வாங்கி நீ பயந்தவரும் இல்லை. ஓம் சங்கலிங்காய நமக. அந்த கடலது ஒதித்தெழுந்து வந்தாலும் சங்கரா நீ சொன்ன கருத்தும் மாறியவரும் இல்லை. ஓம் சங்கலிங்காய நமக. உன்னை போல வைராக்கியம் உள்ள குருதனை இந்த உலகத்தில் காணவசமும். ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா உன் பெருமை தெரியாத என் போன்ற மூடர்கள் உலகில் எனையன்றி வேறு மூடரும். ஓம் சங்கலிங்காய நமக. இந்த சத்தியம் தர்ம நீதி தயவு கருணை தன்னை தடையில்லா பெற்ற குருவே. ஓம் சங்கலிங்காய நமக. ஓம் சங்கரலிங்கமே எங்குமே உன் புகழ் தழைத்தோங்கருள் செய்வாய். ஓம் சங்கலிங்காய நமக. அந்த சாகாத நிலை பெற்ற எனப்பரே சங்கரா உலகில் சகலம் அறிந்த குருவே. ஓம் சங்கலிங்காய நமக. உனதடியே கதி என்று உறுதியாய் நம்பியே புல்லூர் ஓம் சங்கலிங்காய நமக. எங்களுக்கு உற்ற துணை கூற வேணி ஓடோடி வர வேண்டும் ஓம் சங்கரலிங்கம். ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா தேவ பாஷையிலே நீ பாடிய பாடலும் சங்கரலிங்க குருவே உன் தவிட்டாத குரலோசையும். ஓம் சங்கலிங்காய நமக. திடமான ராஜகம்பீரமும் சங்கராவும் சிங்கம் போன்ற கர்ஜனைகளும். ஓம் சங்கலிங்காய நமக. உடல் வலியும் பாராமல் உட்கார்ந்து நண்பருக்கு உணவளிக்கும் உனது அழகும். ஓம் சங்கலிங்காய நமக. உணவு தரும் வேளையில் உட்டங்கடியார்களுக்கு நீ உரைத்திட்ட உபதேசமும். ஓம் சங்கலிங்காய நமக. எங்கள் பாவ வினை அறிந்துமே அவரவர் பக்குவப்படி நீ பண்பாய் உரைக்கும் பணியும். ஓம் சங்கலிங்காய நமக. என்னை போன்ற தேராத மனிதரை துரத்தி விரட்டும் தீர வீரத்தின் அழகும். ஓம் சங்கலிங்காய நமக. அசித்திரு தனித்திரு விழித்திரு
சென்றிட்ட வல்லார் வழியின்படியே ஓம் சங்கலிங்காய நமக. அந்த பசித்திடும் வேளையில் சிறு சிறு உணவு தந்து எங்களை நீ பாதுகாத்த கருணையும் ஓம் சங்கலிங்காய நமக. அதிக உணவுண்பதால் அழியாது பாவம் என்று எனக்கு நீ அறிவித்த குருநாதன் நீ ஓம் சங்கலிங்காய நமக. இளமெல்லாம் போற்றவே இந்த புல்லூரில் வந்த மந்திட்ட ஓம் சங்கரலிங்கம் ஓம் சங்கலிங்கா. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கர எத்தனை அடியார்களும் சேவை செய்தவர்கள் இன்பமாய் வாழ்ந்திருக்க ஓம் சங்கலிங்காய நமக. சங்கராயன் உரை நீக்கிடறி என்னாததென்னவோ அப்படியே சங்கரலிங்கம் ஓம் சங்கலிங்காய நமக. ஐயா உன் சன்னதியின் அடியாரை ஏசினான் அதர்மங்கள் செய்திட்டேனோ ஓம் சங்கலிங்காய நமக. இந்த அரும்பசி ஆற்றாமல் உன் அன்னம் தலை எடுத்து காசிக்கு விற்றிட்டேனோ ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா தர்மமாய் வருகின்ற பணங்களை எடுத்துமே தன் செலவு செய்திட்டேனோ ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா உன் தத்துவம் தெரியாமல் உன் மெத்தையின் அருகில் நான் தவறாய் நடந்திட்டேனோ ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா உன்னை விட வேறு அருள் யாருக்கு உண்டென்று நான் இருமாந்திருந்திட்டேனோ ஓம் சங்கலிங்காய நமக. நம் மழையது பொழுந்துமே தழையது செழித்தார் ஒளின் பிழையலாம் பொறுத்தருளுவாய் ஓம் சங்கலிங்காய நமக. இங்கு அன்னதானம் செய்து அடியார்கள் துய தீர்க்கும் ஓம் சங்கரலிங்கம் ஓம் சங்கலிங்கா. ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா மல்லிகை மலர் மனம் வீசும் மருதூரி பிறந்து நான் மனு ஒன்றே கேட்டங்கதனால் ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா மாறா துயராகி மரமது நொந்து நாள் மண்ணி கிடக்கும் வேலை ஓம் சங்கலிங்காய நமக. அருளாளர் சங்கராணி ஆருட்டழைத்துமே எனக்கு அடைக்கலம் தந்து காத்து ஓம் சங்கலிங்காய நமக. சங்கரா தாயாகி தந்தையாய் குருவாகி தெய்வமாய் சங்கரா உன்னை மனத்தில் வைத்து ஓம் சங்கலிங்கா. ஓம் சங்கலிங்காய நமக. என் சித்தமது மோகமாய் பத்தியில் மோகமாய் சிவரூப நினைவாகியே ஓம் சங்கலிங்காய நமக. குருநாதா உன் அருளாலே கோவலன் பதிகங்கள் 10மே பாடி வைத்தேன் ஓம் சங்கலிங்காய நமக. இதை படிப்போர்கள் கேட்போர்கள் மனதிலே பதிய வைப்போர்கள் எல்லாம் ஓம் சங்கலிங்காய நமக. சாமீக சாரூப சாயுச்சேனு 4ஆம் பதம் எனும் 7ஆம் பதம் அடைய அருள் செய்தல் வேண்டும் ஓம் ஓம் சங்கலிங்காய நமக. ஓம் சங்கரலிங்காய நமக ஓம் சங்கலிங்காய நமக. ஓம் சங்கரலிங்காய நமக ஓம் சங்கரலிங்காய நமக. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் புல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் சமரசுத்த சத்திய சன்மார்க்க அறக்கட்டளை என்னும் சித்தர்படத்தில் இன்றைய உபயமாக மக்களுக்கு அன்போடு ரூபா 3000 கொடுத்து வடை பாயாசம் அப்பளம் பொரியல் ரசம் உட்பட அன்போடு இன்றைக்கு உபயம் அருள் அன்னதானம் கொடுக்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட நெய்வேலியில் வாழும் வடலூரில் வாழும் அம்மா லதா மங்கேஷ்கர் அவர்கள் கணவர் அவருடைய கணவர் திருமலை அவர்களுடைய முதலாண்டுங்களா இந்த வருஷம் தெரியல. அவருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாள் என்று நாம் சொல்லும்போது இந்த தர்மம் ஆன்மாவுக்கு போய் சேருமா என்றது ஒரு கேள்வி. இவ்வளோ சரீரம் இறந்து போனால் சூக்கும சரீரம் எங்கே போகுதுன்னு நம்மளுக்குலாம் யாருக்கு தெரியும்? ஞானிகளுக்கு தான் தெரியும். அதுக்கு அமரர் உலகம்னு இருக்குது, பிதிர் உலகம்னு இருக்குது. நரகலோகம் எப்படி 40 உலகமோ அதை போல் 7 உலகம் இருக்குது பிதிர் உலகம். இங்கே எந்தெந்த புண்ணிய பாவம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த ஸ்டெப்பாக அதில் கொண்டு போய் வைப்பாங்க. அங்கே அந்த ஆவிகள் இருக்கும். ஞானிகளாக இருக்கிறவங்க வேறு இடத்துக்கு போவாங்க, பேரின்ப உலகத்துக்கு. நம்மளை போல மனிதர்களாக உள்ளவங்க இந்த ஸ்டெப்பாக அதில் வரும். எல்லாத்தையும் கொடுமை செய்கிறவங்க தான் நரகத்துக்கு போவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க பிறவி எடுத்துட்டாங்கன்னா இந்த புண்ணியம் எப்படி போய் சேருன்றது ஒரு சில கேள்வி நினைக்கலாம். ஆண்டவருடைய ஆட்சியினுடைய ஆற்றல் அது எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த வாரிசில் உள்ளவர்கள் அந்த ஆன்மாவை நினைத்து இப்படி அன்னதானம் செய்து பிரார்த்தனை செய்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் மக்கள் இப்படி நல்கதி அடையணும், இறந்தவங்க அடையணும், ஆண்டவா இறைவான்னு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா அவங்க பிறவியே எடுத்திருந்தாலும் அந்த ஆண்டவனுடைய அருளால் இந்த புண்ணியம் போய் அந்த ஆன்மாவுக்கு பதிவாகுது. இதுதான் உண்மை, இறைவன் உணர்ப்பது. அப்படி அந்த அம்மா அவருடைய புருஷன் அவர்கள் ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று செய்கின்றார்கள். அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அதை முயற்சி